வணக்கம் நண்பர்களே. இந்த கதைய நீங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா, இதுல உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள நான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதை, ஒரு இளம் பையன பத்தி தான். அவன் எப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருப்பான். அதிகமா யோசிச்சுக்கிட்டேவும் இருப்பான். ஒரு தடவ அவன் அவனோட குழப்பத்துல இருந்து விடுபட, அவனோட ஆசிரியர்கிட்ட போனான். அவனோட ஆசிரியர் அவனுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீய நிரப்பி, அத சிந்தாம நடந்து போக சொன்னாரு. இது மூலமா வாழ்க்கையிலயும் நம்ம அத்தியாவசியமான விஷயங்கள மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, மத்த கவலைகள்ல இருந்து விடுபட்டு சந்தோஷமாவும், நிம்மதியாவும் வாழலாங்கிறத இந்த ஒரு சின்ன செயல் மூலமா அவனோட ஆசிரியர் அவனுக்கு புரிய வச்சாரு. சரி வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் தன்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள நெனச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அவனோட பழக்கமே என்னன்னா, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், அத திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவனோட மனசுக்குள்ளேயே ஒரு வலைய பின்னி, அதுக்குள்ள அவனே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்தான். இந்த குழப்பத்துல இருந்து அவனுக்கு எப்படி வெளிய வர்றதுன்னே தெரியல. ஒரு நாள் அவனோட காலேஜ்ல புதுசா ஒரு சைக்காலஜி டீச்சர் சேர்ந்திருக்கிறதாகவும், அவரு பசங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தர்றதாவும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனும் அந்த சைக்காலஜி டீச்சர பார்த்து அவனோட பிரச்சனைகள பத்தி பேச முடிவு பண்ணான். அவன் அந்த டீச்சர் கிட்ட, "என்னோட மனசு எப்பவுமே ஏதாவது ஒரு எண்ணங்கள்ல சிக்கி தவிக்குது. நான் எல்லா விஷயத்த பத்தியும் யோசிச்சு யோசிச்சு நானே என்ன சிக்க வைக்கிறேன். இந்த கவலையில இருந்து எப்படி நான் வெளிய வர்றது? எனக்கு சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்டான். அந்த டீச்சர் அவனோட பிரச்சனைகள கவனமா கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே, "உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க நீ ஒரு காரியத்த செய்யணும்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவனும் சரின்னு சொல்ல, டீச்சர் அவனோட கையில ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணிய கொடுத்து, "இந்த கிண்ணத்துல இருக்கிற தண்ணிய ஒரு துளி கூட சிந்தக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு என் கூட நடக்க ஆரம்பின்னு சொன்னாரு. அந்த டீச்சர் அவன காலேஜோட எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாரு. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கூட்டிட்டு போனாரு. அங்கிருந்து கீழயும் கூட்டிட்டு வந்தாரு. இந்த முழு பயணத்திலயும் இளைஞன் கிண்ணத்துல இருக்கிற தண்ணி சிந்தாம இருக்க, அது மேல மட்டும் கவனம் செலுத்தி நடந்தான். அந்த நேரத்துல அவனோட மனசுல வேற எந்த எண்ணமும் வரவே இல்ல. ஏன்னா அவனோட முழு கவனமும் கிண்ணத்துல இருக்கிற தண்ணி மேல மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டீச்சர், "இப்போ நம்ம காலேஜ் ஃபுல்லா போனோம்ல, இந்த நேரத்துல உன்னோட மனசுல தேவையில்லாத எண்ணங்களும் கவலைகளும் இருந்துச்சா?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த இளைஞன், "இல்ல சார். என்னோட முழு கவனமும் இந்த கிண்ணத்தின் மேல தான் இருந்துச்சு. அந்த தண்ணிய சிந்தக்கூடாதுன்னு என்னோட மனசுல வேற எந்த எண்ணமோ, கவலையோ வரவே இல்ல" அப்படின்னு சொன்னான். அந்த டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, "இந்த பயணத்துல கிண்ணத்துல இருக்கிற தண்ணீல மட்டும் கவனம் செலுத்தி மத்த எல்லாத்தையும் மறந்த மாதிரி, உன்னோட வாழ்க்கையிலயும் உனக்கு அத்தியாவசியமான வேலைகள்ல மட்டும் கவனத்த செலுத்தி, தேவையே இல்லாத எண்ணங்கள்ல இருந்து, கவலைகள்ல இருந்தும் விடுபட்டு நீயும் ஒரு அமைதியான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும்" அப்படின்னு சொன்னாரு. அந்த இளைஞன் டீச்சரோட அந்த வார்த்தைகள கவனமா கேட்டுட்டு, தன்னோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் கண்டுபிடிச்சான். "என்னோட பிரச்சனைகள பெருசா நெனச்சு, அத பத்தி நெறைய யோசிச்சு, என்னோட வாழ்க்கையோட சின்ன சின்ன மகிழ்ச்சிகள நான் இழந்துட்டேன். அதிகப்படியான எண்ணங்கள்ல சிக்குனதால தன்னோட வாழ்க்கையோட அமைதிய இழந்துட்டேங்கிறத இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். அந்த டீச்சர் அவன பார்த்து, "இது உண்மதான். மனித இனம் இயல்பாவே அமைதியற்று அலைப்பாயும் தன்மை கொண்டது. ஆனா நாம அத ஒருமுகப்படுத்த கத்துக்கிட்டு, அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் கவனத்த செலுத்தணும் அப்படின்னா, நம்ம மனசு நிலையாவும், அமைதியாவும் இருக்கும்" அப்படின்னு சொன்னாரு. "நீ ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உண்மையிலேயே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குமாங்கிறத யோசி. அதுக்கு பதிலா நீ மேல மேல அத சிக்கலாக்கிக்கிட்டே இருக்க. சரிதானே?" அப்படின்னு அந்த டீச்சர் கேட்ட கேள்விக்கு, அந்த இளைஞனும் சரின்னு சொல்ற விதமா தலைய அசைச்சு, "இது சரிதான்" அப்படின்னு சொன்னான். இந்த கண்ணோட்டத்துல நான் ஒருபோதும் யோசிக்கவே இல்ல. என்னோட பிரச்சனைகள தீர்க்க அத பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சேனே தவிர, அப்படி பண்ணதால தான் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமா ஆச்சுங்கிறத இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நான் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கவனம் செலுத்தணும், எதுக்கெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான்.
அதுக்கு அந்த டீச்சர் அவனுக்கு ஒரு உதாரணத்த சொல்ல தொடங்குனாரு. அது என்னன்னா, "உன்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. நீ அங்க எல்லா வகையான விதைகளையும் போட்டு, ஒவ்வொரு செடியையும் பராமரிக்க தொடங்குனா என்ன ஆகும்? உன்னோட தோட்டம் ஒழுங்கற்றதா மாறிடும். நீயே களைச்சு போயிடுவ. ஆனா, நீ சில செடிகள மட்டும் தேர்ந்தெடுத்து, அதுக்கு மட்டும் கவனம் செலுத்துன அப்படின்னா, உன்னோட தோட்டம் அழகாகவும், சமநிலையாகவும் இருக்கும்." அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது, அந்த இளைஞனுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சது. தேவையில்லாத எண்ணங்களால தவிக்கிறது மூலமா தன்னோட வாழ்க்கையிலயும் சமநிலைய கொண்டு வர முடியுமாங்கிறத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அந்த டீச்சர் கடைசியில உண்மையையும், அறிவையும் பெறுதல் அப்படிங்கிறது வெளியுலகத்துல இல்ல, உள்ளத்தோட அமைதியில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உன்னோட மனச ஒருமுகப்படுத்தி தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து வெளிய வா அப்படின்னும் சொன்னாரு. நீ எவ்வளவோ அதிகமா உனக்குள்ள சொல்றியோ, அவ்வளோ அமைதியாவும், மகிழ்ச்சியாவும் இருப்ப. இந்த உரையாடலுக்கு அப்புறம், இந்த இளைஞன் தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏத்துக்க கத்துக்கிட்டான். அவன் அத்தியாவசியமான வேலைகள்ல மட்டும் கவனத்த செலுத்த ஆரம்பிச்சுட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கவலைகளும் குறையத் தொடங்குச்சு. இதுக்கப்புறம் அவன் எல்லா விஷயத்தையும் அமைதியாவும், சமநிலையாவும் பார்க்கத் தொடங்குனான். அவனோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அத கவனிச்சான். ஆனா, அதுல சிக்கி கஷ்டப்படுறதுல இருந்து வெளிய வந்துட்டான். இப்போ அவனுக்கு எதிர்காலத்த பத்தின கவலையே இல்ல. கடந்த காலத்த பத்தின கவலையும் இல்லவே இல்ல. நிகழ்காலத்துல வாழவும், அத அனுபவிக்கவும் கத்துக்கிட்டான். இப்படி அந்த டீச்சரோட உரையாடல் அந்த இளைஞனோட வாழ்க்கையையே மாத்திடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, அதிகமா யோசிக்கிறது நம்ம மனச குழப்பத்துல தள்ளி அமைதி இல்லாம செய்யும். அத்தியாவசியமான விஷயங்கள்ல மட்டும் கவனத்த செலுத்தணும் அப்படின்னா, மனசு தேவையே இல்லாத எண்ணங்கள்ல இருந்து வெளிய வரும். நாமளும் அமைதியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். அந்த டீச்சரோட அறிவுரைய ஏத்துக்கிட்ட அந்த இளைஞன், அவனோட வாழ்க்கையோட உண்மையான அமைதியையும், சந்தோஷத்தையும் அடைஞ்சான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனச கட்டுப்படுத்தவும், அத்தியாவசியமான விஷயங்கள்ல மட்டும் கவனத்த செலுத்தவும் கத்துக்கிட்டான். அவனோட சிந்தனையே இப்ப மாறிடுச்சு. முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமா யோசிப்பான். ஆனா இப்போ அவனோட மனச ஒருமுகப்படுத்த கத்துக்கிட்டான். இது மாதிரி நீங்களும் உங்களோட மனச கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேவையே இல்லாத விஷயங்களுக்காக நீங்க கஷ்டப்படுறதுல இருந்து வெளிய வர முடியும். நன்றி.